கோல்டு வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி தங்கம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 1 லட்சங்கிறது ஒரு 99,200 ஒரு 1000 ரூபாய் குறையுமே தவிர இனி 70,000 60,000 80,000 90,000 கூட இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் வந்து நமக்கு கோல்டு வியாபாரிகள் வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த வருடம் 2026 முதல் காலாண்டுக்குள்ளேயே வந்து தங்கம் வந்து 1,25,000 1,30,000 கூட. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. தங்கத்தோட விலை வரலாற்றில் முதல் முறையாக 1 லட்சம் ரூபாய் வந்து தாண்டி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே தங்கம் இன்னைக்கு 1 லட்சத்தை தொடுமா, நாளைக்கு 1 லட்சத்தை தொடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய டாக் இருந்துகிட்டே இருந்தது. தங்கம் ஏன் இவ்வளவு விலை ஏறுது, இது கட்டுப்படுத்தவே முடியாதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாகவே இருந்தது. இன்னும் சில பேர் தீபாவளிக்கே உள்ளே தங்கம் 1 லட்சத்தை தொற்றும் அப்படின்லாம் வந்து கணிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் தங்கம் வந்து 1 லட்சம் ரூபாயை வந்து அஃபீஷியலாக தாண்டிடுச்சு அப்படின்னு இன்றைக்கி வந்து நமக்கு செய்வதற்கு இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக தங்கம் வந்து 1 லட்சம் ரூபாயை தொடுறது. ஏன் 1 லட்சம் ரூபாய் தங்கம் போனது? இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில், அதாவது ஜனவரி மாதம் 2025 தொடங்கும் போது தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் தான் இருந்தது. இந்த ஓராண்டுக்குள்ளே, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 1 லட்சம் ரூபாய் தொட்டு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் அளவுக்கு வந்து தங்கம் வந்து உயர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கோல்டு வியாபாரிகளும் அதுக்கப்புறம் பொருளாதார நிபுணர்களும் பல காரணங்களை வந்து சொல்கிறாங்க. அதில் எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா, போன 2024 டிசம்பரில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி அதிபராக பதவியேற்றார். அதுக்கப்புறம் பல அதிரடியான நடவடிக்கைகளை வந்து அவர் கையில் எடுக்கிறாரு. அவர் பல நாடுகளுக்கு வந்து பொருளாதார தடை, டேக்ஸ், டேரிஃப்னு எக்கச்சக்கமான விஷயங்களில் வந்து மாற்றங்களை கொண்டு வராரு. ஒட்டுமொத்த உலகமே வந்து அவருடைய நடவடிக்கையை பார்த்து பேனிக் ஆனாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. ஸோ ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் வந்து உலக பொருளாதாரத்தையே ஒரு விதமான ஷேக் பண்ணுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவருடைய இந்த டேரிஃபான நடவடிக்கை, இந்த இன்ஸ்டேபிளான முடிவுகள் தான் வந்து தங்கத்தோட விலை, அதாவது ரொம்ப சேஃபான முதலீடு அப்படின்னு நம்ம சொன்னால் தங்கத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிற சுச்சுவேஷனில் தங்கத்தில் முதலீடு செஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நிறைய பேர் வந்து தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் தங்கம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு உயருது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப்போட இந்த முடிவுகள் தான் அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டாலர் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை வந்து சந்திக்க தொடங்கியிருக்கு. உலக அளவிலேயே வந்து அவங்கவுங்களுடைய அந்நிய செலாவணியாக ரொம்ப ஆண்டு காலமாக டாலர் தான் எல்லோரும் வச்சுருந்தாங்க. எல்லா விஷயங்களையும் டாலரில் தான் டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்நிய செலாவணி டாலரை விட தங்கத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு உலக நாடுகள் வந்து விரும்பி எல்லோரும் நிறைய பேர் வந்து தங்கத்தை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிறைய மத்திய வங்கிகள் அதுக்கப்புறம் நாடுகள் எல்லாமே தங்கத்தை கையிருப்பு வச்சுக்கலாம். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் தங்கத்தோட விலை இனி குறைய போகிறது கிடையாது, எப்பவும் ஏறுமுகமாக தான் இருக்கிறதுனால தங்கத்தில் முதலீடுங்கிறது, தங்கத்தில் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து நிர்ணயிக்கிறதுங்கிறது சேஃபான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி, அதனால் வந்து டாலர்லேருந்து அவங்களுடைய அந்நிய செலாவணியை தங்கத்துக்கு நிறைய பேர் மாற்றினது இதனுடைய ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். எல்லாரும் தங்கத்தில் வந்து நீங்கள் இது பண்ணும்போது அதனுடைய டிமாண்டு, அதனுடைய விஷயங்கள் அதிகரிக்கும் போது இயல்பாகவே விலை ஏறுறதுங்கிறது ஒரு அந்த தியரி தான். ஸோ அதனால் விலை ஏறுது அப்படின்னும் வந்து சில பார்வைகள் வந்து சொல்லப்பட்டது. முக்கியமாக இந்தியாவும் வந்து பல நாடுகள் வந்து தங்கத்தை கையிருப்பில் வச்சுருந்தாலும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரு 800 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து தங்கத்தை வந்து கையிருப்பு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் இப்போ வந்து தங்கம் வந்து நம்ம சுரங்கத்தில் தோண்டி எடுக்கிறதில்ல, எல்லாமே வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறது தான். ஸோ இந்தியாவும் வந்து தங்கத்தை முடிந்த அளவுக்கு எவ்வளோ தங்கத்தை கையிருப்பு வைக்க முடியுமோ அவ்வளோ கையிருப்பு வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. அது சேம் டைம் வந்து நிறைய இந்த வட்டி விகிதத்தில் நிறைய மாற்றங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரம்ப்புடைய இந்த முடிவுகள் வந்து தங்கத்துடைய விலையை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க நடக்கிற இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் நடக்கிற பல முக்கியமான நிகழ்வுகள் வந்து இந்த விலையை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் மெயினாக சொல்கிறது ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு.
இந்த போர் மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது பொதுவாக இது நடக்கும்போது உலகமே என்ன நடக்கும் அப்படின்னா தங்கத்தில் எல்லாரும் அதாவது எது ரொம்ப சேஃபாக இருக்குது, நாடு வந்து திவாலாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும், அப்போ எது சேஃபான ஒரு பிட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் உலக நாடுகள் இறங்குவாங்க. அப்படி உலக நாடுகள் வந்து தங்கத்தில் முதலீடு செய்கிறதுனால வந்து அதனுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ஒரு 2ஆம் உலக போர் அளவுக்கெல்லாம் வந்து பேசப்பட்டது. ஏன்னா ட்ரம்ப் நேரடியாக இந்த விவகாரத்தில் வந்து தலையிடுறாரு, இந்த போரை நிறுத்தணும்னு முயற்சிக்கிறாரு. ஆனால் அந்த போர் நிற்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வரப்படுதுன்னு அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நடந்த அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான விவகாரங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு உலக ஜியோ பாலிட்டிக்ஸில் நடக்கிற அங்கங்கே நடக்கிற பல மாற்றங்கள் வந்து இந்த தங்கத்தோட விலையை வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து உயர்த்தியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொன்று, முதலீட்டாளர்களும் வந்து பெரிய அளவுக்கு தங்கத்தை வந்து கொள்முதல் பண்ணி வைக்கிறாங்க, தங்கத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது பெரிய அளவுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால அதனுடைய விலை ஏறுது அப்படின்னு வந்து தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னொன்று, சாமானிய மக்களுமே வந்து பெரிய அளவுக்கு தங்கத்தில் இப்போ அதிக ஈடுபாடு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே தங்கத்துக்கு மதிப்பு இருக்கும், பட் இப்போ விலை ஏறுறதுனால அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வாங்கி வச்சிடணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஈடுபாடு காட்டுறாங்க. ஏன்னா ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, சில கோல்டு நமக்கு வியாபாரிகளும் கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 25,000 டன் தங்கம் வந்து கன்சியூமர் கிட்ட இருக்குது. ஒரு நாட்டுக்கு இருக்கிற தங்கம் வந்து வெறும் 800 டன் தான். ஆனால் மக்கள்கிட்ட 25,000 டன் தங்கம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து கோல்டை வந்து சேமித்து வைக்கிறாங்க. அது ஒரு சேஃபான முதலீடுன்னு நினைக்கிறாங்க. ஸோ தங்கத்து மீதான ஆர்வம் மக்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்குது. எல்லாரும் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம் சொல்லப்பட்டது. ஏன்னா இன்றைக்கி தங்கத்துக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. இனிமேல் தங்கத்தை நீங்கள் பல நாடுகள் பூமியிலேருந்து வெட்டி எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு சில சுரங்கங்களில் மட்டும்தான் தங்கம் இருக்குது. அதுவும் கையிருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ரேர் மெட்டல் என்ன ஆகும் அப்படின்னா இயல்பாகவே விலை ஏற தான் வந்து செய்யும். முன்னாடியெல்லாம் வந்து தங்கத்தை விட பிளாட்டினம் வந்து விலை அதிகமாக இருக்கும், தங்கத்தோட விலை கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாட்டினத்தோட விலை பெரிய அளவுக்கு ஏறல, ஆனால் தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்னா அதுக்கான டிமாண்டு தான் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் கோல்டு வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி தங்கம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 1 லட்சங்கிறது ஒரு 99,200 ஒரு 1000 ரூபாய் குறையுமே தவிர இனி 70,000 60,000 80,000 90,000 கூட இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் வந்து நமக்கு கோல்டு வியாபாரிகள் வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த வருடம் 2026 முதல் காலாண்டுக்குள்ளேயே வந்து தங்கம் வந்து 1,25,000 1,30,000 கூட, அதாவது ஒரு சவரன் 16,000 அளவுக்கு போகிறதுக்குமான அபாயம் இருக்குது, அதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னும் வந்து தங்க நகை வியாபாரிகள் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் தங்கத்தோட விலை இனி குறைய போகிறதில்ல. வரலாற்றில் முதல் முறையாக 1 லட்சத்து தொட்ட தங்கம் அடுத்த 2026 எண்டுக்குள்ளே அது 1.5 லட்சமாக இருக்குமா 2 லட்சமாக இருக்குமா அப்படிங்கிறது பல காரணிகள் முடிவு செய்ய போகுது. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice.